Welcome back to my channel. Why not try? நான் இன்னைக்கு என் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற different varieties of கிழங்குகளை உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ என் வீட்டு தோட்டத்தில் 4-5 வெரைட்டி கிழங்கு வச்சிருக்கேன். அதை பாருங்க. ஆர்கானிக்காக வீட்டில் கிழங்குகள் கூட வைக்க முடியுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ வீடியோவுக்கு போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க. இது வந்து சேம்பு கிழங்கு அப்படிம்பாங்க. சேம்பு கிழங்குலே இப்போ நிறைய வெரைட்டி சேம்பு இருக்குது. நமக்கு குட்டி குட்டி வெரைட்டி, பெரிய பிக் சைஸ் சேம்பு எல்லாம் இருக்குது. ஸோ இது நம்ம நார்மலி வந்து வேக வச்சு சாப்பிடுவோம். சாம்பாரில் வந்து சேம்பு வந்து போட்டு சாம்பார் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ இது பாருங்கள், இதுதான் சேம்பு கிழங்கு. ஆக்சுவலி இது ஹார்வெஸ்ட் பண்ண ரெடி ஆகலை. இப்போ தான் நாங்கள் நட்டு வச்சுருக்கோம். செடியை பாருங்கள், இந்த இலைகளை பாருங்கள். இது வந்து இன்னொரு வகையான கிழங்கு, அதாவது சேனை கிழங்கு. நம்ம காய்கறி கடைகளில் ஈஸியாக வாங்கக்கூடியது. பொரியல் பண்ணுறதுக்கும் சமைக்கிறதுக்கும் நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த கிழங்கு. கூட என் வீட்டு தோட்டத்தில் இருக்கிறது. ஆர்கானிக்காக எந்த பெஸ்டிசைட்ஸும் போடாமல் வளர்த்துனது. ஸோ இதை பாருங்கள், இந்த செடியை பாருங்கள். இதோட இலைகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது காய்ச்சி கிழங்கு. இது வந்து என் வீட்டில் இருக்குது. இது ஒரு முருங்கை மரம். இந்த காய்ச்சி கிழங்கு கொடி அப்படியே இதில் படர்ந்துருக்கு. சில வேளை அது அப்படியே படர்ந்து என் காம்பவுண்ட் வால் ஃபுல்லாக வந்து ஃபால் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் காய்ச்சி கிழங்கு. சரி போதும், அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சிறுகிழங்கு. சிறுகிழங்கு ஒரு பெரிய வள்ளி மாதிரி, அதாவது புஷ்ஷாக வந்து வளரக்கூடியது. இது என் வீட்டு தோட்டத்தில் அங்கங்கே நிறைய வச்சுருக்கேன். இது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம் வரல. ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொரு கிழங்கு செடியிலையுமே வந்து 1.5 கிலோலேருந்து ஒரு 2 கிலோ வரை கிழங்கு கிடைக்கிறது. நானும் என் கிட்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணப்புறம் அதோட வீடியோவை உங்களுக்காக அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ எங்கள் ஊரில் இந்த கிழங்கு வந்து இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவில் இந்த கிழங்கு ரொம்ப அழகாகவே எங்கள் கிளைமேட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் அடாப்ட் ஆகி வளரக்கூடியது. ஸோ இது ஒரு மரவள்ளி கிழங்கு. நான் என் சைஸை விட ரொம்ப டாலாகவே வளர்ந்துருக்கு. ஸோ இந்த கிழங்கு அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோவை நான் காமிக்கிறேன். ஸோ இந்த கிழங்கு வந்து யூஸ்வலாக ஃபிஷ் கறியோடு நாங்கள் ரொம்ப ருசிச்சு கன்னியாகுமரி கிழங்கு சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கூவக்கிழங்கு. இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு வெரைட்டி ஆஃப் கிழங்கு. இந்த கிழங்குமே கால்சியம் சத்து ரொம்ப மிகுந்த இந்த கிழங்குல. ஸோ இந்த கிழங்கும் வீட்டில் வச்சுருக்கேன். இது ஆக்சுவலி நான் ஒரு க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். எதுவுமே நான் ஹார்வெஸ்ட் பண்ணலை, இப்போ தான் வச்சுருக்கேன். ஸோ ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு அதில் எவ்வளோ கிழங்கு இருந்து அப்படிங்கிறத வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற பல வகையான கிழங்குகளை பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் வீட்டு தோட்டத்திலையும் இந்த மாதிரி கிழங்கு வகைகளை நட்டு வைக்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் எந்தவித கேடும் இல்லாத பூச்சிக்கொல்லும் மருந்து அடிக்காத ஆர்கானிக்காக விளைகிற கிழங்குகளை நீங்களும் சாப்பிட்டு மகிழலாம். ஸோ என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ என்னோட புதிய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, இட்ஸ் டாக்டர் ஷெரின். மீண்டும் வேறொரு மிக அழகான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Till then, it is bye.